Hi all, welcome back to Padma Priya's Life in a Nutshell channel. This is Padma Priya. Hope you're all doing good. ஒரு 15 days லாங் பிரேக்குக்கு அப்புறம் we are back to Bangalore. நிஜமாக சொல்லணும்னா 15 days எப்படி போச்சுன்னே தெரியலங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் கூட இந்த வாட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பட் எனிவேஸ் ரொட்டீனுக்கு திரும்ப வந்து தானே ஆகணும். மண்டேலேருந்து என்னோடய பையனுக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் சாட்டர்டேவே கிளம்பி வந்துட்டோம். ஸோ தட் வீல் ஹாவ் ஒன் டே. சண்டே வந்து குக்கிங் அண்ட் க்ளீனிங் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய சண்டே எப்படி போச்சு அப்படின்னு ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்போம். பட் இப்போல்லாம் என்னன்னு தெரியலங்க, வீட்லேயே தான் குக் பண்ணி சாப்பிட்றோம். இதுவும் ஒரு ஹெல்த்தி சேஞ்ச் தான். ஸோ மார்னிங்கே எழுந்து மீல் ப்ரெப் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை அண்ட் எக் பெப்பர் ஃப்ரை தான் லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங்கே எழுந்து தேவையானதெல்லாம் ஊற வச்சாச்சு. அண்ட் அப்படியே எக்கையும் பாயில் பண்ணி வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களோட ஃபேவரட் பிரெட் ஆம்லெட் தான் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி நான் முன்னாடி ஒரு வீலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு அடிமையாயிடுவீங்க. எக்கில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஆல்சோ இன்றைக்கி லஞ்ச் ப்ரெப் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இதில் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் வாசனையும் நல்லாயிருக்கும், நம்மளோட வயிற்றுக்கும் நல்லது. முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் சாம்பார் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாட்டி எக் பெப்பர் ஃப்ரை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சோண்டு சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம், தக்காளி, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை போட்டு நல்லா கலந்து விடுங்க. எக் பெப்பர் மசாலா ரெடி. இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரைக்கு கிழங்காய் ஃபிஷ் தான் வாங்கியிருந்தேன். இது என்னோடய ஃபேவரட் ஃபிஷ். வேறு யார் யாருக்கெல்லாம் இது ஃபேவரட்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஒரு சின்ன டிப், நம்மளோட நார்மல் ஆயில் கூட 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக இப்போ ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஹார்ட்டி மீல் ஃபார் சண்டே லஞ்ச். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஊருக்கு கிளம்பும் போது ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா காய்கறியும் காலி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். ஸோ தட் நம்ம வரும்போது அது பெரிய ஒர்க்காக தெரியாது. கம்மிங் வீக்குக்கு தேவையான எல்லா காய்கறியும் ஆர்டர் பண்ணி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டேன். ஹோப் யூ ஆல் ஹேட் அ வண்டர்ஃபுல் வீக்கெண்ட். இன்னொரு வீலாகில் பார்க்கலாம். பாய்.